பெண்களோட கடமையில முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் தான். ஹேப்பியா இருந்தாலும் குக் பண்ணணும், சேடா இருந்தாலும் குக் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு என்ன சேடான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள எந்த காயுமே இல்ல. ஜஸ்ட் 2 காய் தான். ஒண்ணு வாழைக்காய், இன்னொன்னு முருங்கைக்காய். இத வச்சு என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இந்த ஒரு வெத்தலை கிழங்கு எடுத்துட்டேன். அப்புறம் தான் ஓகே வெத்தலை காரக்குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வடச்சட்டி இருந்தது. எதுல குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. தென் அதுல ஏதோ ஒண்ணு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுங்களும் என் பொண்ணு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டான். இப்போ நான் வந்து ரீசெண்டாக அவளுக்கு பண்ணி கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சோல வறுத்த வேர்க்கடலை, தென் பொட்டுக்கடலை, இது ரெண்டையுமே வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சுகருக்கு வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே போட்டு நல்லா அந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பால் சைஸு கிடைக்கும். அதுல இருந்து குட்டி குட்டி பாலாக பிடிச்சிங்கன்னா ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் கடலை உருண்டை ரெடி. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் என்னோட பொண்ணுக்கு ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கால ஃப்ரை பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு நான் வந்து இன்னும் காரம் சேர்க்கல. ஸோ அதனால அவளுக்கு வந்து உப்பு, மஞ்சள் தூள், லைட்டாக கடலை மாவு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை தவால வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். எங்களுக்கு வந்து சேம் ப்ரொசீஜர் தான். அது கூட வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் மோஸ்ட்லி டீப் ஃப்ரைலாம் போக மாட்டேன். இந்த மாதிரி தவா ஃப்ரை தான். ஏன்னா எக்ஸஸ் ஆயில் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். சமைச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு வார்த்தைகள் கேட்டேன். உலகத்தை பார்த்து வாழ்பவன் சாதாரண மனிதன், உலகமே பார்க்கும்படி வாழ்பவன் சாதனை மனிதன். சாதனையாளர் ஆகுறதும் சாதாரண மனிதனா இருக்கிறதும் அவங்கவுங்களோட கையில தான் இருக்கு. மனசும் முயற்சியும் இருந்தா யார் வேணாலும் சாதனையாளர் ஆகலாம். நான் சொன்னது சரிதானங்க. சரின்னு படிச்சுன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.